விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசி அதிபதி கிரகமும் தனாதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு பணம் வர்றது வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தான் தவிர பண வசதி வரும். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். விரோதிகள் என்ன செய்தாலும் எப்படியாவது உங்களுக்கு வெற்றி இருக்குது என்று சொல்லலாம். விரோதிகள் நல்ல நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலே ஏதாவது ஒரு தடங்களை உருவாக்குவார்கள். ஆனாலும் நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். அரசியல்வாதியாக இருக்கீங்கள், உங்கள் பார்ட்டிலேயும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. தைரியமாக இருக்க. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குருவுடன் இருக்கிறார். அதனால் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஃபைனான்ஸ் நல்லா இருக்குது. சில பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த நேரம் வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, அந்த வசதி எல்லாமே உருவாகும் என்று சொல்லலாம். ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கிற காலம் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். சூரியனின் அருள் இருக்குது, செவ்வாயின் அருள் இருக்குது, குரு பகவானின் அருள் இருக்குது. அதனால் சந்தோஷமாக வாழ்வீர்கள். லோக்கல் ட்ராவலும் இருக்கும். தெய்வத்துக்கு தரிசனம், பார்க்குறதுக்கு போவீங்க, தெய்வ கோயில் போவீங்க, அல்லது உங்களுடைய குருவை பார்க்குறதுக்கு போவீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, எழுத்தாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு விசேஷமாக நல்ல காலம் என்று சொல்லலாம். பேர் புகழ் பண வசதி இருக்கும். பழைய கடன்கள் குறையிற காலம் என்று சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு சில பேருக்கு பெரிய பெரிய கடன் இருக்குது. அந்த கடன் குறையிற காலம் என்று சொல்லலாம். வசதி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சாதாரணமாக நல்லா இருப்பீங்க. வயதானவருக்கு சீதளம் பிடிக்கிற காலம் என்று சொல்லலாம். கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். முட்டி நோயை கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். விருச்சிக ராசிக்கு சந்திரன் பலகீனம். அதனால் தினமும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவனுக்கு அபிஷேகம், பாலால் தண்ணியாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். விசேஷமாக விருச்சிக ராசி பெண்கள் கண்டிப்பாக துர்கை ஆலயம் சென்று துர்கையை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.